ம். எல்லாருக்கும் வணக்கம். இப்பொழுது கிளிப்பிடிக்க போகிற வரலாறு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சதை நான் பாடுகிறேன். பாட்டுமா? அண்ணன் சின்ன பரப்பு திருக்குழிந்தாட்டியறேன், பெரிய பரப்பு பேடமயிர் வாகனறேன். எனக்கு தாயார் விட முட்டை, எனக்கு தங்கக்கிளி பஞ்சமில்லை. எங்க மாதா உள்ள முட்டை, எனக்கு மாடை பூரா பஞ்சமுப்போ. எனக்கு தாயாரும் போய் மடியா, எனக்கு தங்கக்கிளி பஞ்சம் பண்ணா. எனக்கு மாதாவும் போய் மடியா, எனக்கு மாடை பூரா பஞ்சமண்ணா. அம்மணி கூட பிறந்தவளை கூட்டு பாலுண்டவள, நீ சேரா பிறந்தவளை செல்ல பாலுண்டவள. உனக்கு கட்டி விளையாட கபரிமான் கொண்டு வாரான், உனக்கு பிடிச்ச விளையாட புள்ளிமான் கொண்டு வாரான். என்னோட கூட பிறந்தவளை கூட்டுப்பான் உண்டவளை, உனக்கு எந்த கிளி வேணும்ன இப்படி எனக்கு அறியா சொல்லுமாம்மா. உனக்கு வடக்கத்தா கிளி வேணுமா, வடநாட்டு மயில் வேணுமா. உனக்கு தேக்கத்தா கிளி வேணுமா, தென்னாட்டு மயில் வேணுமா. உனக்கு மேற்கத்த கிளி வேணுமா, மேநாட்டு மயில் வேணுமா. எனக்கு வடக்கத்தா கிளி வேணுமா, வடநாட்டு மயில் வேணுமா. உனக்கு என்ன கேள்வி வேணும்னு நீ எனக்கு அறியா சொல்லுமாம்மா. நீ சோழகிரி வாய் வந்து சொல்லுமாம்மா உங்கதைய. நீ பொண்ணான வாய் வந்து போதரவு சொல்லுங்கப்பா. என்ன ஆண்டனுங்காரான் அதிகாராண்டவர, சின்ன பருப்பு செடிப்புலையே இந்தாட்டியார, பெரிய பருப்பு பேர் பெரியாளன் பொண்ணான வாய் வந்து போதரவு சொல்லணு. நான் சொல்லி வார கேளுங்கண்ணா. உனக்கு தங்கத்தை உருக்கட்டுமா, தங்க கிளி செய்யட்டுமா. உங்களுக்கு பொண்ண இவருக்கு மட்டும் பொண்களையா செய்யட்டுமா. உனக்கு வெள்ளையே இருக்கட்டுமா, வெள்ளி கிளி செய்யட்டுமா. என்ன கிளி வேணும்னு எனக்கு அறியா சொல்லுங்கப்பா. அண்ணா உறவிகள, நீங்க தங்கத்தில எனக்கு தங்க கிளி வேண்டாமண்ணா. நீங்க பொண்ணிலேயே பொண்கிளையே வேண்டாமண்ணா. நீங்க வெள்ளையில வெள்ளி கிளி வேண்டாமண்ணா. உனக்கு என்ன கிளி வேணுமண்ண என் பிறவினால தங்க நீ எனக்கு அறியா சொல்ல வேணும். அண்ணா உறவிகள, எனக்கு தெக்கத்த கிளி வேணும், தென்னாட்டு மயில் வேணுமண்ணா. எனக்கு வடக்கத்த கிளி வேண்டாம், வடநாட்டு மயில் வேண்டாம். எனக்கு கிழக்கத்த கிளி வேண்டாம், கிழநாட்டு மயில் வேண்டாம். மேற்கத்த கிளி வேண்டாம், மேநாட்டு மயில் வேண்டாம். எனக்கு அந்த கிளி வேண்டாமண்ணா, வேற கிளி வேணுமண்ணா. அப்போது நான் பெரிய பெரிய சாமி நடஞ்சாமி தட்டி கேட்கும்போது
உனக்கு என்ன கிளி வேணுமென்ன பேனக்கறிய சொல்லுமாம்மா. அம்மா கேளுக்கா வெறியண்ணா அது வீரதங்க வீட்டுக்குதாங்க வளர்த்துங்கிளியது. அது அந்த தங்காட இடத்துல இருந்து மறுமலை 2 கிளி வந்து விளையாடுதண்ணா. அவளுக்கிட்ட தோடு மலை 2 கிளி தொட்டு விளையாடுதண்ணா. எனக்கு அந்த வீரதங்க வளர்த்துங்கிளி 2 எனக்கு அச்சனம்மா வேணுமப்போ. அப்போ அது மாரி எனக்கு சாமி என்னன்னு சாமின்னு இப்போ நல்லதுங்க நம்ம நல்லா தங்காளை பற்றியெல்லாம் நம்மளுக்கு அன்புண்டா கோட்டைக்கு அளவு வந்து சேர்ந்துட மாட்டிருக்குதுன்னு தீம்புள்ளா கோட்டைக்கு தீம்பு வந்து சேர மாட்டிருக்குதுன்னு சின்ன சாமியும் பரிகணும் சாமி 2 பேருமே அவங்க ஆலோசனை பண்ணுறாங்க. என்னோட கோடையிடி சின்ன குமார தங்க ஆலம்பரப்ப அந்த அண்ணக்கா பின்ன மரம் ஆலமரம் ஜோங்கிலேயே 1000 கிளிகளில் அது அரசப்பட்ட மேலதண்ணா. எனக்கு அந்த கிளி வேணுமண்ணா. அப்போ அது பெரிய சாமிக்கங்க அவருக்கு நேசத்தை துடிக்குதாங்க. மெங்கோமாகுதாங்க கண்ணு துடிக்குது. இப்போ கடுங்கோமோ மாகுதப்போ. அப்போ பெரிய சாமிக்கு மீசத்தை துடிக்குதாங்க. மெங்கோமாகுதாங்க கண்ணு துடிக்குதாங்க. அவரடி கண்ணு 2 செவ்வரடியும் மாறுதுப்போ. செவ்வரடி கண்கள் 2 அவரடியா மாறுதுப்போ. இந்த தங்காளை வச்சிருந்த நம்மளுக்கு கிளம்புல கோட்டைக்கு கிளம்பு வந்து தீந்துருமே. தீம்புலா கோட்டைக்கு இப்போ தீம்பு வந்து சேர்ந்துருமே. இந்த தங்காளம் தானல்லவா நம்ம சின்ன வளர்ந்து சின்ன வச்சா சிறுவனம்னு சொல்லி அவன் பெரிய சாமி முடிவையோடு பண்ணும்போது 50 நாள் மத்தினி நாடு உத்தமியா அவ கோட்டையில் கொண்டு இருந்து அப்போ அது சின்ன பெரிய சென்னாடி சொருக்கி அவன் முத்து பதிச்சது 3 வரி எழுதுறாள். அவன் பதக்கம் பதிச்சது போல் 10 வரி எழுதுறாள். அவன் பாரமா செல்லாண்டியே எனக்கு அண்ணரு கைநாள் இதம்மா உயிரே எனக்கு பொண்ணரு கைநாள் போகுதம்மா உயிர். இதுக்கு என்னம்மா வழிமுறைகள் அப்படின்னு தானல்லவா அவன் பதக்கம் பதிச்சது 10 வரி எழுதுறாள். அவன் முத்து பதிச்சது போல் 3 வரி எழுதுனாள். அங்கே தண்ணி கிடக்குவாரு அந்த கடுதாச்சி மேய்க்கவும். அப்போது அந்த செல்லாண்டி அம்மன் கையில் அந்த கடுதாச்சி போய் சேரும்போது அந்த செல்லாண்டி அம்மனை எடுத்து பார்த்துட்டு அங்கே பாரம்மா நடந்துங்க நீங்க எதுக்கு பயக்காத ஒன்னம்மா கொண்ட இருக்கு நீ மட்டத்தை கோபத்துக்கு மாளிகையில ஒண்டியிரு நீ கோட்டை கண்ட கோபத்துக்கு கோட்டையில ஒண்டியிரு. அப்போ அது பெரிய சாமி அவனுக்கு கண்ணு துடிச்சதுங்க கடுங்கோதமாவதுங்க. அவன் சின்ன அருவாளை எடுத்துனா இந்த நல்லதங்கும் பத்தினி நாடு உத்தமையா அவன் வாழை கம்பத்தை நிற்க வச்சு
அவகிட்ட இந்த ஆடையை அவன் தெலங்காட்டி மாலை கம்பத்துக்கு போட்டு விட்டு போட்டு அவன் மட்டத்தை கோபத்துக்கு மாளிகையில கொண்டிருந்தான். அவன் கோட்டை கண்ட கோபத்துக்கு கோட்டையில கொண்டிருந்தான். பெரிய சாமியமா அவர் ஆஞ்சோஞ்சி பார்க்காம அவ சின்ன அருவாள் எடுத்து சின்ன வச்ச வீசிட்டார். அந்த சமயத்துல சின்ன சாமியும் எம்பெரும் பச்சை பெருமான் மைத்தங்க மைத்தனான அங்க பாடையாடி கொண்டு இருக்கும்போது இந்த வீரமலைச்சாம்புகனு எட்டான பொண்ணுக்கு கொண்டவனும் வீரமலைச்சாம்புக இந்த சாம்பகத்துக்கு காதலியும் கேட்டுக்குமல்ல அவ ஓடுறான ஆனை கண்டான நட ஆள் மறைஞ்ச குதிரை பகம் அவன் ஓட்டம் பெரு நடையா அவன் ஓடுறான குண்டோட்டம் சாமி போய் சாமி சொல்லும் போது அந்த சின்ன சாமி பார்த்துட்டு கிடுகிடுங்க அண்டம் கிடுகிடுங்க ஆகாசம் நூற்பாருக்கு அங்க பூமி கிடுகிடுங்க பூலோகம் தான் தடுக்கு. அப்போ அஞ்சு நாள் சாமி கொடியா வந்து பார்க்கும்போது பெரியன சாமி கத்தி கழுவி காவேரி அதில் கத்தி கழுவிட்டு இருக்கும்போது அப்ப பாருப்பா பெரியண்ணா உனக்கு மாடுதான் மேய்ச்சா ஆடு மதியட்டு போயிருமா, உனக்கு குட்டிதான் மேய்ச்சா ஆடு கூறு கட்டு போயிருமா, நீ நம்ம தங்கானத்தானல்லவா பணியாயமா கொண்டுட்டியான்னு அவர் கட்டி அழுகுறான சின்ன சாமியும் பெரியன சாமியுமே. தண்ணி விட அப்ப பாரப்பாதுன்னா நீ ஏசாத என்ன பேசாத இப்ப தங்க போய் மடிஞ்சிடும். இப்ப நாம் இருந்து என்னப்பா சாதிக்கு போறோம், நாம இப்ப தட்டு மடிஞ்ச பக்கம் இப்ப சருவுமே மடிஞ்சிடலாம் அப்படின்னு தான் நடவா. சின்ன சாமி பெரியன சாமி முடிவெடுக்கும் போது அவங்க வாழா எடுக்கும்போது அந்த நடனம் பத்தினி நாடு உத்தமையா அவ கோட்டையில் இருந்து மண்ட தங்கான்னு 3 சட்டம் கூப்பிட்டான், பத்தினின்னு 3 சட்டம் கூப்பிட்டான். அப்போ அதில் தங்காடு ஒடியாந்து அவ கேக்குன்னு சிரிக்கும் போது நீ எங்க அம்மா ஒண்டி இருந்தீன்னு கேட்டாங்க. அண்ணா பிறப்பையிலோ அறந்தையிலோ இடம் பிறப்ப உங்க மட்டத்தை கோபத்துக்கு நான் மாடியில ஒண்டி இருந்தேன், நான் கோட்டை கண்ட கோபத்துக்குன்னு கோட்டையில ஒண்டி இருந்தேன். சரியா கூட பிறந்தவனை கூட்டுப்பா உண்டவன நீ சேர பிறந்தவளை தள்ளப்பால் உண்டவள உனக்கு எந்த கிளி வேணும்னு எனக்கு சொல்லுங்கப்பா. அண்ணவாண்டா தர்மம் அண்ணவாரு சொன்னா கேளுங்கண்ணா, போவாடா எங்கள புத்தி சொன்னா கேளுங்கண்ணா. நீ நான் அப்பளைய கேட்டதுக்கு இப்ப நீ கத்திக்கிற யாவி இருப்பீங்க, உனிமே கேட்டாலு அது நல்லாவும் இருக்காது. இல்லையடியம் பிறப்ப நாங்க கேட்ட கிளி கொண்டு வந்து கொடுத்தாத்தா எங்களுக்கு மன நிம்மதியாகும்னு நாங்க தங்கா கிளி பிடிக்க தாட்டியாரு நாம் பயனா, நாங்க பொண்ணா கிளி பிடிக்க புண்ணிய நாம் பயனா. ஆச்சு எங்களுக்கு 1000 வளைகளை சாச்சனமா வேணுமுன்னு
அன்னையில போகும்னு அறிவலை அன்னையில போகும்னு அறிவலை ஆயிரம் எங்களுக்கு பூமியில போகும்னு புதவலை ஆயிரம் எங்களுக்கு மேல வரக்கும்னு மேவலை ஆயிரங்க இத்தனை வளைகளும் எனக்கு அச்சடமா வேணும்னு அந்த ஆதாரி கேட்கும்போது அந்த ஆதாரி தான் அல்லவா அங்கு பாய்ந்து நடுக்கிட்டு அங்கு ஓடிய போயிட்டாங்க. அங்கு ஓடி போய் கொஞ்சம் ஆரிமார்கள் எழுப்பி கேட்கும்போது நாங்கள் கூடச்சம கட்டுங்கடி குருகுலூர் போயிடலாம். கட்டுங்கடி கூடச்சம நாம கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு தான் பொண்டாட்டிமார்கள் என்ன இதுன்னு கேட்கும்போது இந்த அண்ணமாரன்னருக இத்தனாயிரம் வளைகள் அச்சனமா சொல்லி என்னை ஆடரவு போடுறாங்க. எனக்கு கம்பர் கத்தி முதல் கொண்டு நல்ல செய்ய தெரியாதுன்னு சொல்லும்போது ஆனால் பொங்கலாடி பொங்கலாடி ஆசாரிமார்களை நீங்கள் தெரிஞ்சது இவ்வளவு தானான்னு சொல்லி நீங்கள் போய் தாயாரம் கொடி செல்லாடி அம்மா வளர்த்தணும் செல்லிக்கிட்ட வரம் கொடுத்தா காடி அம்மங்கிட்ட நீங்கள் மாட்டிக்கிட்ட காடு தண்டட்டும் பாவனையா எங்களுக்கு வாத்தி வரம் கொடுங்க வரம் கொடுத்து வால் எடுத்து கை கொடுங்கன்னு நீங்கள் போய் அச்சனமா போய் கேளுங்க. அந்த தாயார் முடிந்த அம்பட்டுற மாதாவு உங்களுக்கு அச்சனமா வரம் கொடுப்பாங்க. போய் ஆசாரிமாருக்கு மாட்டி விட்ட காலத்தை பாவனி கேட்கும்போது அந்த செல்லாடி அம்மன் செல்லாடி அம்மன் பார்த்துட்டு உங்களுக்கு 1000 லட்சக்கணக்கான 1000 கணக்கான மழை எழுந்து உங்களுக்கு அச்சனமாக ஆகும் போகணுன்னு சொல்லி அவத்தி நீர் எடுத்து நெத்தியில இட்டு விட்டாங்க. அப்புறம் சரி நான் பெரிய சாமி தேடி வரும்போது சாமி மகராதுர நீங்கள் சொன்ன விளைகளெல்லாம் நாங்கள் அச்சனமா செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அப்போ அப்போ அடப்பாரடா வீரமலை இப்போ நாங்கள் தங்கா கிளி பிடிக்க தாட்டியாரு பயணமுப்பா நாங்கள் பொண்ணா கிளி பிடிக்க புண்ணியாரு பயணமுப்பா நாங்கள் பொண்ணா கிளி பிடிக்க புண்ணியாரு நம்ம பயணம் அப்படின்னு தானல்லவா நீ வெங்கல பேரணி எடுத்துமல்லா நீ வெற்றி மோர சாட்ட வேணும் சாமி எசமான உங்களுக்கு பயந்து கேட்கட்டுமா பயக்காத கேட்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது சின்ன சாமி பெரியன சாமியே நீ எதுவா இருந்தாலும் பயப்படாத கேளுமடான்னு சொன்னாங்க. அது வெங்கட மதபடி வெங்கட மதபடி அது வெங்கட பெரணியது 7 ஆண்டு காலமா அது முடிவியோ நடக்குதுங்க. பேரணி எடுக்கணும்னு நான் சொன்னா அது எத்தனையோ பரிகாரம் அடையடா சமூக அது என்ன பரிகாரம்னு எனக்கு அறிய சொல்லுமாடா. அது எத்தனை பரிகாரம் இருந்தாலும் பண்டிகை எடுத்துக்கலாம் நீ சொல்லுமாடா சம்புகன. ஏன்னா அது நமக்கு 1000 காதற்காத கருங்குட்டி 1000 பச்சரிசி 70 புழுக்கரிசி 70
எங்களுக்கு சீப்பு பாலம் 7, சீப்பு பாலம் 7, சேகரம் பாலம் 7 போ நவரம்பாலம் 1000ங்க, நவரம்பாலம் 1000ங்க. இத்தனையும் பரிகாரம் பண்ணனாதான் அந்த வெங்கல பெரணி எடுக்கவும் முடியுமுங்கன்னு சொல்லும்போது நீ கேட்டதெல்லாம் கொடுக்குறப்போ நீ வெங்கல பேரணி எடுத்து நீ போத செஞ்சு கொண்டு வந்து சொன்னாங்க சின்னசாமி பெரியசாமி. அப்பாது அந்த வீரமலை சாம்பக அவன் தாயார் இடத்துல போய் அம்பாரிச்சி பத்து வீராம்பரிச்சியம்மணி நான் நல்லா பரிகாரத்து கேட்டுந்தான் வாங்கினானே. நான் இடத்துல துடுப்பு குடிச்சு கேட்காது வந்துட்டுனாமான்னு கேட்கும்போது அட போடா பைத்தியாரா பணம் மரத்து பிடுங்கி எல்லாம் நீ 2ஆம் முறிச்சு மேல் தடவை கீழ் தலை முறிச்சு எறிஞ்சு போட்டு அது நடத்துன்னு 2ஆம் முறிச்சு துடும்படிச்சுட்டு போடான்னு சொன்னான். அப்படியே வந்து பணமாக பிடிக்கலாம் அவனால்டா பரிகாரத்து முடிச்சுட்டு அவங்க கொடுத்த போது ஜாமான் ஜலம் வாங்கி அவன் கட்டியிருந்தது உருமாலை கட்டியிருந்தா அவன் துண்டை கொங்காடி போட்டுட்டு போனான. பருப்பு திருப்படியும் தாட்டியார பருப்பு பேர் வரிய அண்ணாவன் கிளி பிடிக்க போகணுங்கன்னு சொன்னால நாங்கள் ஒரு சூதுகள் போடுவன. அந்த சூதுகளையும் ஜெயிச்சாத்தான் நீக்க வேட்டைக்கு போகிறதுன்னா உங்களுக்கு நான் சூது ஒன்று போடுவேன்னு இப்போ அந்த சூதுன்னு ஜெயிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வேட்டைக்கு போச்ச வழின்னு வரம் கொடுத்து தாட்டுவிடும். பத்தினி நாடு உத்தமையா உத்தம பத்தினி ஒரு சொன்ன வாதகத்தி நீ என்னென்ன சூதுகள் எனக்கு அறிய சொல்லணும். இப்போ அண்ணன் பாருங்க அண்ணர்கள கடுகு 7 மரம் மிளகு 7 மரம் நீங்க வெட்டுகள் 1 இருக்கணும் அது துண்டுகள் 2 இருக்கணும். அப்படி இருந்து அப்போ இந்த கடுகு 7 மரம் மிளகு 7 மரம் வீசும்போது அந்த 3 கடுகு மட்டும் அது வெட்டு விடாம நின்று போச்சு. அவ கூட்டி படைச்சு பார்க்கும்போது இது என்னென்ன காரணங்க 3 கடுகுக்கு மட்டும் வெட்டு நின்று போச்சுன்னு கேட்கும்போது அம்மா கேளம்மா பத்தினியா இது நம்ம தகப்பனா இருக்கும் நடை கவுண்டருக்கு 1 தாயார் அரியானா வச்சுக்கு 1 நம்ம படத்தினா தெல்லிக்கு 1 அம்மா. சரி நீ தடையில்லாத நீங்க கறி வேட்டை கிளம்புங்க நான் சொல்லும்போது நீங்க அண்ணக்கா கட்டு விளம்பர கடமதியார் கோயிலுக்கு நீங்க பூசை செய்து போனீங்கன்னா நீங்க சண்டை செய்ப்பீங்க, நீங்க வேட்டை செய்ப்பீங்க, வீடு வந்து சேருவீங்க. உனக்கு அந்த கிளிகளுக்கு என்னென்ன அடையாளம்னு நான் சொல்லி வரேன் கேளுங்கண்ணா. அதுக்கு நாவிலையும் நட்சத்திரம், அதுக்கு மூக்கிலையும் முத்துச்சாரம், கழுத்துலையும் மஞ்சள் வரணும், அவனுக்கு அதுக்கு காலிலையும் வீரதண்டை.
அப்படி எத்தனை சாமி பெரிய சாமிங்க கிளிவேடைக்கு போகும்போது அங்க ஆலமரம் அன்னக்காக பெண்ண மரம் ஆலமரம் ஜோக்கிளைங்க அது ஆங்கிலையும் பொங்கிளையும் அது அரச வட்டம் ஆளுது. இப்போ அது ஆங்கிலையும் பிடிச்சி தடிச்சு துரத்திட்டு நீங்க பொங்கலையும் பிடிச்சி நல்லா கொண்டு வாங்க. அந்த பொங்கலி ஆங்கிலி பிடிச்சி அடிச்சு துரத்திட்டு பொங்கலியை பிடிச்சி கொண்டு வந்து தங்க கையில் படிக்கும் போது அவளுக்கு தங்க நல்லதுக்கு மத்த நீ நாளாடு ஊத்தமைக்கு அவளுக்கு இயம்பம் கொடுந்தது இப்போ இருதோடு பூரணைஞ்சுது. அவள் சாந்த மனம் குடிஞ்சா குழம்புஞ்சா சந்தோஷம் பூரணைஞ்சா இரடாண்ணா உறவியான நீங்க பல்ல விளக்குங்கண்ணா நீங்க பழைய தோறு குடிங்கண்ணா நீங்க கைய கழுவுங்கண்ணா கஞ்சி பசி தீருங்கண்ணா நீங்க மோரை குடிங்கண்ணா நீங்க முகக்கழுப்ப தீருங்கண்ணா. நாங்க அவளுக்கு கிளி பிடிச்சி கொண்டு கொடுத்தாச்சு. அவளுக்கு சாந்தம் இன்ப மனம் கொடுங்க 20 உடம்பு போறீங்க அண்ணருக்கு ஆறுவை சொல்லிட்டான். அப்புறம் அடுத்தது நீ தண்ணி குடிக்க போ.